இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உலகத்துல நம்ம நிறைய துக்கங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு ஹோப்பே இல்லை, ஹோப்லெஸ் லைஃப். எல்லா முயற்சி எடுத்தும் முடிந்து போனது என்று நினைத்திருக்கக்கூடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த ஹோப்லெஸ் நேரத்தில் நமக்கு என்ன கூறுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். தேவதூதர்கள் ஆபிரகாமை தரிசிக்கிறாங்க. அதுல தேவனும் கூட வருகிறாங்க. 3 பேர் வர்றாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்றாங்க. அடுத்த வருடத்துல இதே நேரத்துல உன்னுடைய மனைவிக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சாராள் அந்த குழந்தை பெறுகிற பருவத்தை கடந்து பாட்டி ஆயிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு சிரிப்பு தென்பட்டது. யாருக்கு? சாராளுக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இவங்க ஒருவேளை ஆபிரகாம் நினைத்திருக்க கூடும். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஆகார் மூலமாக ஒரு ஆண் குழந்தை இருந்தது நமக்கு தெரியும். ஆனா தன்னுடைய குழந்தை இல்லை என்று ஒரு வேதனை. அந்த வேதனையில ஹோப்லெஸ் லைஃப். ஆண்டவர் எனக்கு செய்வாரா? இல்லை, எனக்கு யாரும் செய்ய மாட்டாங்களே என்று ஒரு வேதனையில தான் இருந்திருப்பார் என்று எனக்கு தென்படுகிறது. குழந்தையே இல்லை, எல்லாம் இருக்குது, சகலமும் இருக்குது, குழந்தை இல்லை. நல்ல ஃபேமிலி, வெல்த்தியஸ்ட் மேன், எல்லா தேவைகளும் இருக்குது. பொருளாதார ரீதியில நம்ம பார்த்தோம்னா ஆசீர்வதிக்கப்பட்டோம். நல்ல குடும்பம், வேலையாட்களை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வேலையாட்கள். ஆனா இந்த பணப்பற்றாக்குறையும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு குறை பாருங்க, குழந்தை இல்லை. மனிதர்களுக்கு உலகத்துல ஏதாவது ஒரு குறை நம்ம வாழ்க்கையில தென்படும். ஒரு சிலருக்கு குழந்தை இருக்காது, ஒரு சிலருக்கு பணம் இருக்காது, ஒரு சிலருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ வேக்யூம், அதில் கிரேட் வேக்யூம் இருக்கும். சிலருக்கு அப்பா இருக்காது, சிலருக்கு அம்மா இருக்காது, சிலருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய காரணங்கள் இருக்கும். மனுஷனுக்கு நோய் இருக்கும், துக்கம் இருக்கும், அவமானமாக இருக்கும், பிள்ளைங்க நிமித்தம், கணவன் நிமித்தம், மற்றவங்க நிமித்தம். ஸோ இப்படி பல ரீசன்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு ஹோப்லெஸ் லைஃப், எதிர்பார்த்து கொண்டே இருப்பீங்க. தேவன் இந்த காரியத்தை செய்வார், தேவன் எனக்கு இதில் விடுதலை கொடுப்பார், தேவன் எனக்கு இதில் வழிகளை திறப்பார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்புடனே இருப்பீங்க. ஆனால் அது நீண்ட நாட்கள் உங்கள் காரியங்கள் வாய்க்காமலே இருந்து கொண்டு இருக்கும். ஒருவேளை நீங்கள் தேவ பிள்ளைகளாக கூட இருக்கலாம், சோதனையில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். என்ன, நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன், இவ்வளவு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆண்டவரே, ஒன்றுமே எனக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனையில் நீங்கள் இருக்கக்கூடும். ஆனால் தேவன் உங்க கூட இருக்கிறார் என்று நீங்கள் மறந்து விடாதீங்க. எப்படி இந்த ஆபிரகாமை தேவன் அந்த இடத்துல தரிசித்தாரோ, அதே போல உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையில் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, அதுவும் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறதை போல நமக்கு இன்று ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக உறுதிப்படுத்துகிறார். தேவன் ஒருவேளை ஏன் இப்படி நமக்கு காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? ஒருவேளை இந்த சோதனையின் மூலமாக நம்ம கடந்து செல்ல வேண்டியது தேவனுடைய விருப்பமா இருக்கும். பெர்மிட் பண்ணுவார், நம்மளை அலோவ் பண்ணுவார். ஸோ இப்படிப்பட்ட துக்கத்துல நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை பாருங்க, ஒரு மனுஷன் அடிப்படத்தட்டியும் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அவனால கற்றுக்கொள்ள முடியாது. குழந்தை பருவத்துல அவங்களுக்கு அவ்வளோ ஞானம் இருக்காது. வளர வளர ஞானம் வளரும். ஆனா ஒரு கட்டத்துல நமக்கு ஆண்டவர் நல்ல லெசன்ஸ் நமக்கு நல்ல டீச் பண்ண வைப்பாரு. ஸோ அந்த லெசன்ஸ் நம்ம படிக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். அடி நமக்கு வாழ்க்கையில விழும்போது நிறைய காரியங்கள் அதனுடனே கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஸோ ஈவன் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வழியில நம்ம நடக்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய சோதனைகள் எல்லாம் வரும், பாடு வரும், அவமானம், நிந்தை, வேதனை, துன்பம். நம்ம நல்லவங்களாக மாறி இருப்போம். உண்மையிலே நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல
பியோர் லைஃபாக ஹோலி லைஃபாக மாறி இருக்கும். ஆனால் அந்த டைமில் நீங்கள் எதிர்பாராத விதமாக சத்ருவின் இன்வேஷன்ஸ் இருக்கும், அடி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சத்ருவின் அடி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவருமே இது நம்பிக்கை வைக்கணும். ஸோ ஆண்டவர் வந்து இங்க ஆபிரகாம் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் வந்து சாரால் வித்து மூலமாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறத ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தெரியவில்லை. இஸ்மாயில் அதன் மூலமாக ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. இஸ் நாட் அ கவர்னன்ட் சைல்ட், ஒரு ப்ராமிஸ் சைல்டு நம்ம சொல்ல முடியும். தேவனுடைய உடன்படிக்கை படுத்தப்படுகிற குழந்தைன்னு சொன்னா ஈசாக்கு மூலமாக தான் ஆண்டவர் கொண்டு வர விருப்பப்பட்டார். அதுவும் சாரால் மூலமாக கர்ப்பம் தரித்து பெற்றெடுக்கிற பிள்ளை தான் ஈசா. இந்த குழந்தை மூலமாக பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இவர்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறத இவர்கள் அறியாமல் இருந்தார்கள். நம்ம வாழ்க்கையிலும் கூட தாமதானாலும் பரவாயில்லை, டோன்ட் வரி அண்ட் டோன்ட் ஹரி, லெட் இட் பி கூல் அண்ட் பி பேஷன்ஸ். ஆண்டவர் நடத்துவார், பார்த்துக்கொள்வார். ரொம்ப ஹரி பண்ணா காரியங்கள் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். ரொம்ப ஹரி பண்ணக்கூடாது, எதுவும் நிதானித்து பொறுமையாக. அதே போல் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருந்து நிதானத்தோட பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியத்தை ஏற்ற நேரத்தில் வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில் வந்து வெளி பிரகாரமாக நம்ம ஃபேஸ் எப்படி ரிசம்பிள் பண்ணணும் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கொள்வோம். ஆனால் நம்ம வேதனை யாருக்கும் தெரியாது, தேவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் அவங்க கடந்து போகிறாங்க, எவ்வளோ வேக்யூம் அவங்க வாழ்க்கையில் இருக்குது, அது நமக்கு தெரியாது. எல்லாருடைய பிரச்சனையும் ஒரே சிமிலர் மாதிரி இருக்காது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான துக்கம் இருக்கும், ஒவ்வொருக்கும் வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த பிரச்சனை வந்து எல்லாருக்கும் சிமிலராக இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற காரியம் இருக்கும். ஸோ இப்படி அது நம்ம லைஃப் வந்து டோட்டலி இந்த அன்ஹாப்பினஸ் சேட் லைஃப் தான். பட் நம்ம ரிசம்பிள் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி ஃப்ரம் அவுட் சைட். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம சந்தோஷத்தை நிறைவாக தருவார். நம்ம ஆபிரகாமுக்கு எவ்வளோ வயது கடந்து தாத்தாவாயிட்டார், ஆனா இவ்வளோ நாள் வரைக்கும் ஆண்டவர் அவரை சந்தித்ததே கிடையாது. அப்போ ஆண்டோடைய நோக்கம் அந்த நேரத்துல கிடையாது, அவருடைய பிளான் அந்த நேரத்துல கிடையாது. அப்பாயிண்டட் டைம்ல ஆண்டவர் கரெக்டா நம்மளை விசிட் பண்ணுவார். எக்ஸாக்ட்லி காட் டச்சஸ் அஸ் அட் த அப்பாயிண்டட் டைம், நாட் பிஃபோர் ஆர் நாட் போஸ்ட். அந்த டைம்ல தான் ஆண்டவர் வந்து நமக்கு சந்திப்பார். அண்ட் மிராக்கிள் ஏன் அப்படின்னா, ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க செய்யும் பொழுது நாமும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி நம்ம மறக்கவே மாட்டோம், ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம். அதனால ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறார். ஸோ நம்ம வந்து அநேக நேரத்தில் வந்து ஒரு ஹோப்லெஸ், ஃபெய்த்லெஸ், ஒரு ரிஜெக்ஷன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல, பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் போய் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், தேடி இருக்கேன், கவர் லெட்டர் போட்டிருக்கேன், ரிஜெக்ஷன்ஸ் பிகாஸ் ஐ டிட் நாட் நோ ஹூ இஸ் ஜீசஸ். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி என்னன்னா, ஏசப்பா, பீயிங் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி, நாட் வித் ஜீசஸ், நாட் வாக்கிங் வித் ஜீசஸ். ஆனால் நமக்கு என்ன ஒரு ப்ரைடு இருக்கும், நமக்கு என்ன இருக்கும்னா, நம்மை குறித்தே நமக்கு ஒரு ப்ரைடு இருக்கும், செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். ஸோ அப்படி நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் ஜெயமாக வாய்க்காது. நம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறேன். ஸோ நான் நிறைய இடத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஈவன் பெரிய பெரிய இடத்துல போய் ஜாப் அப்ளை பண்ணும்போது ஐ ஹாவன் சீன் எனி எனக்கு அது வெற்றிகரமாக அமையலை. ஆனாலும் சோர்ந்து போகலை. ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது தான் வாழ்க்கையிலே பெரிய பெரிய மிராக்கள் ஆண்டவர் செய்தார். 1 2ன்னு சொல்ல முடியாது, அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகலாம். என் வாழ்க்கையே ஒரு மிராக்கிள் தான். ஸோ இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் இருந்து சொல்கிறது ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா பிகாஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டைமில் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். அந்த ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று ஆண்டவர் பிரசங்கம் பண்ண விடுகிறார். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஹோப்பை நம்ம இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம எந்த காரியமும் சாதிக்க முடியாது.
அதனால தான் வசனத்துல அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார், வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். நம்ம விசுவாசத்தில் நடப்போமே ஆனால் நம்ம நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். ஸோ மனிதர்கள்லாம் பார்க்குறதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ பார்க்குறோமோ அதன் பிரகாரமாக நம்ம தீர்மானிக்கணும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் நமக்கு எல்லா நிந்தை அவமானம் இதெல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவர் நமக்கு நன்மையை கொண்டு வைப்பார். நம்ம நிந்தைப்படும் போது பாருங்க எல்லாம் விட்டு விலகிடுவாங்க. when you are hopeless, when you are despair, all leave you. எல்லாம் விலகி போயிடுவாங்க. பட் when you seek God, ஆண்டவரை எல்லாவற்றையும் அழகாய் நமக்காக நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எஸ்தருக்கு ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் அவன் வாழ்க்கையில் வந்தது. திங்க் அபவுட் எஸ்தர். ஷி டிட் நாட் ஹேவ் ஃபாதர், ஷி டிட் நாட் ஹேவ் மதர், raised by uncle. மொர்தெகாய் மூலமாக உயர்த்தப்பட்ட இந்த சகோதரி எஸ்தர். ஆண்டவர் ஒரு பெரிய சேலஞ்சஸை கொண்டு வர்றார். அதுக்கு முன்னாடியே எஸ்தரை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ராஜா அரண்மனையில கொண்டு போய் விடுறார். திடீர்னு எஸ்தருக்கே தெரியவில்லை அம்மானுடைய திட்டம் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக எழும்புகிறது. அந்த திட்டம் நம்ம பார்க்கும் பொழுது இங்க எஸ்தர் 3:13 ஆதர் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இருட்டுடுத்தி சாம்பல் போட்டு கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகம் மட்டும் வந்தான். நம்ம இங்க பாக்குறது என்னன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு அறியவே இல்லை. என்ன தெரியலன்னா, அவங்களுக்கு விரோதமாக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்க. ராஜா அரண்மனையிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளை, அமானுடைய யுக்தி. இந்த அமான் யூதர்களுக்கு விரோதமாக எழுப்புனா, ஏன்னா மொர்தெகாய் பிடிக்காது. ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது ஒரே நாள்ல பெரியோர் சிறியோர் யாவரையும் கொன்று போட வேண்டும் என்று ஒரு டிக்ரி, ஒரு இஷ்யூ ஆகுது, டிக்ரி. ஸோ இந்த டிக்ரி இஷ்யூ ஆகும்போது எல்லாரும் பயந்து, எஸ்தருக்கு தெரியாது, மொர்தெகாய் காதுல கேள்விப்பட்ட உடனே இருட்டுடு வஸ்திரம் அதாவது சாக்லோத். ஸோ அந்த சாக்லோத்தை அவர் அணிந்து, சந்தோஷம் இல்லை, அதுக்கு அறிகுறியாது, துக்கமானது. ஆண்டவரே என்ன பண்ண போறோம், எல்லா யூதர்கள் பிள்ளைங்கள்ல இருந்து பெரியோர் வரைக்கும் கொலை செய்யப்பட போறாங்க, என்ன பண்ணன்னு சொல்லி இங்கெல்லாம் அழுது அந்த ராஜாவின் அரண்மனை வரைக்கும் வருகிறார். எவ்வளோ ஒரு ஹோப்லெஸ் டெஸ்பயர் லைஃப். ஹோப் இல்லை, நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு அறியாம இருக்கிற நேரம். இன்னைக்கும் உலகத்துல பாருங்க, எங்க பார்த்தாலும் யுத்தம், பேராபத்து, அழிவு, திடீர்னு மழை, திடீர்னு ஃப்ளட், திடீர்னு வெயில், ஃபெமைன்ஸ், வறட்சியான காலங்கள், நிலச்சரிவு, ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் டவுன், ஹல்லேலூயா, பொருளாதார வீழ்ச்சி, இதெல்லாம் நடக்கும்போது, திடீர்னு நடக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னு நமக்கே தெரியாது. அந்த ஒரு ஹோப்லெஸ் லைஃப்ல நம்ம இருப்போம். எஸ்தர் கூட நல்ல புத்தி உள்ள ஸ்திரீ. ஆண்டவர் ஞானத்தை கொடுக்குறார். பாருங்க, மொர்தெகாய் மூலமாக எஸ்தருக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். எஸ்தர் அந்த இடத்துல எல்லாம் தேவனை தேடுகிறாங்க. பாருங்க, அந்த ப்ரொவின்ஸ் முழுவதும் ஒரு துக்கம், சோகம். என்னன்னா நமக்கு தெரியாது என்ன ஆகும். திடீர்னு யுத்தம் வந்தா என்ன பண்ணும், ஒன்றும் பண்ண முடியாது. காசா பாலஸ்டைனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்துல எவ்வளோ பேர் மரித்திருக்காங்க. ஒரே நிமிஷத்துல பாருங்க, நமக்கு என்ன நடக்கும் தெரியாது, எப்படி இருக்கும் நமக்கு. அந்த நிலைமை யோசித்து பாருங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இங்க நல்ல ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. அந்த ராஜாவுக்கு இருக்கிற இடத்தை ஆண்டவர் தான் கொடுத்துருப்பாரு. இந்த ராஜாவுடைய மனதை கூட ஆண்டவர் மாற்ற முடியும். அதுதான் இப்ப ஆண்டவர் செய்யற பெரிய காரியம். இங்க ஆண்டவர் ஞானத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கு ஞானத்தை கொடுக்குறார், எஸ்தருக்கு ஞானத்தை கொடுக்குறார். போடு ஃபாஸ்டிங், எல்லாம் ஃபாஸ்டிங்ல போறாங்க.
ஃபாஸ்டிங்ல இருந்து ஆண்டவரை நோக்கி கதறாங்க. நம்ம பாருங்க, ஹோப்லெஸ்ஸா இருக்கும்போது அக்கம் பக்கத்து சொல்ல, இல்லை யாராவது நமக்கு ரொம்ப டியரா இருந்தா சொல்லுவோம், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணணும்னு வருவாங்க, ஒரு சிலர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பண்ணணும்னு நினைத்தா கூட முடியாது ஒரு சிலரால. ஆனா நீங்க சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான தேவனை தேடணும். தட் இஸ் ஜீசஸ். நீங்க ஏசப்பா கிட்ட கரெக்டா அந்த உங்க நீங்க கைவிடப்பட்டிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது, கைவிடப்பட்டிருக்கீங்க. அந்த நேரத்துல நீங்க ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிக்கணும். You should seek God. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் கரெக்டா அந்த சிச்சுவேஷனை மாத்தி போடுவார். பாருங்க, எஸ்தர் மூலம் அவங்க ஹோப்லெஸ்ஸா இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்க ஹோப்பை கொடுக்குறார். ஹல்லேலூயா. எஸ்தருக்கு ஆண்டவர் ஒரு ஹோப்பா இருந்தார். அதனால தான் எல்லாரும் முர்தெகாய் எஸ்தரும் போட்ட பிளான் ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது ஆண்டவர் இந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஏன் எஸ்தருக்கு இந்த காரியம் தெரியலன்னா, அன்னைக்கு இட் டேக்ஸ் லாங் டைம். அரண்மனையில இருந்து அரண்மனைக்குள்ள நடக்கிற காரியம் கூட அவங்களுக்கு தெரிய வரல. இது இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட் நடக்குன்னா டக்குன்னு உடனே மேபி ஹவர்ஸ் நீங்க எப்போ சோசியல் மீடியா அதாவது போனோ ஆப்ரேட் பண்றீங்களோ உடனே உங்களுக்கு தெரியுது. இமீடியட்லி குவிக்லி யூ ஆர் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன். இட்ஸ் ஸோ குவிக், இன்ஸ்டன்ட்லி உங்களுக்கு தெரிய வருது. ஆனா அன்னைக்குள்ள காலத்துல அப்படி கிடையாது. இன்னைக்கு ஏன் அப்படி தெரிய வருது? ஏன் குவிக்லி நமக்கு மெசேஜஸ் வருது? உண்மையிலே தேவ பிள்ளைகளுடைய நாட்கள் கடந்து போய் ஆண்டவர் அவருடைய நிறைவு, அதாவது பரலோக ராஜ்யத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் நிறைஞ்சு முடிஞ்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இந்த உலகத்துல இருக்கிறவங்களெல்லாம் அவ்வளவுதான். ஏன்னா இந்த உலகத்துக்கு ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுத்து இன்ஸ்டண்டா போகுதுன்னா எல்லாருக்கும் பாருங்க. அதுவும் இல்லாம இந்த சோசியல் மீடியா மூலமாக எல்லா இடத்துக்கும் தெரிய வருது. கிரைஸ்ட் செகண்ட் கமிங்க்கு முன்னாடி கூட நமக்கு எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் ஆண்டவர் கொடுக்குறாரு த்ரூ மீடியா. எல்லா இடத்துலையும் போய் அவருடைய பிரசங்கம் போய் சேருது, ஆண்டோடைய வார்த்தை போய் சேருது. நான் வர்றேன், சீக்கிரம் ஆயத்தத்தோடு இருங்க. எல்லா ஜாதி மக்களுக்கு, எல்லா மொழி மக்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். அ வார்னிங் சைன், அ ஜட்ஜ்மெண்ட். ஏசப்பா வந்துட்டாரே, ஜட்ஜ்மெண்ட், மனம் திரும்புங்க. ஏன்னா அவருடைய வருகை சீக்கிரமாக வரப்போகுது. அதுவும் பாருங்க, அதுக்காக தான் இந்த சோசியல் மீடியாலாம் நம்ம பார்க்குறோம். பட் ஆன்டி கிரைஸ்ட் மூவ்மெண்ட் கூட வருது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவாங்க. நம்ம இங்க பாக்குறது என்னன்னா, ஆண்டவர் இதன் நிமித்தம் அந்தி கிறிஸ்து இப்போ வருகிற காலம். இந்த அந்தி கிறிஸ்து வரும்போது உலகமெங்கும் அவன் ஆளுகை செய்வதற்கு இது அறிகுறி. அட் த சேம் மூமெண்ட் ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளுக்கு இது அறிவுறுத்துகிறார். ஆன்டி கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு கம். ஸோ அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை தெரியப்படுத்துகிறார். எஸ்தர் என்ன பண்றான்னா, அந்த இடத்துல பெரிய புத்திசாலித்தனமாக ஒரு தீர்மானத்துக்கு வர்றாதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அங்க எப்படி அவங்க ஆண்டவருக்கு, நான் சொல்றது சாதாரணமாக ஆண்டவரே ஆண்டவரேன்ட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் தேடிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு எங்க பிரச்சனை தெரியும், அப்பா நினைத்து கொள்ளுங்க, ஆண்டவர் நினைப்பார், இல்லைன்னு சொல்ல. ஆனா இங்க பாருங்க, எஸ்தர் என்ன பண்றா பாருங்க. ராஜாவின் உத்தரவும், எஸ்தர் 4:3, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் இருட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அல்லேலூயா. என்ன பண்றாங்க அங்க? குமரல், புலம்பல், அழுகை. சந்தோஷம் இல்லை, சந்தோஷமே இல்லை, அழுகை. இருட்டுடுத்தி சாக்லோத் வியர் பண்ணி அழுகுறாங்க, ஆண்டோட்ட முறையிடுறாங்க. அல்லேலூயா. And how we are people today. We have several problems, miscellaneous problems, and we don't seek God. எவ்வளோ பிரச்சனை நமக்கு வந்தாலும் பரவாயில்லன்னா ஆண்டவரை தேட மாட்டோம், தேடவே மாட்டோம். அவ்வளோக்குள்ள நமக்கு ஒரு இருமாப்பு, ஆண்டவரை தேட மாட்டோம். நாம என்ன பண்றோம்னா, என்னால முடியும், ஐ கேன் சார்ட் அவுட் ஆல் த பிளான்ஸ், எனக்கு அந்த தைரியம் இருக்குது, என்ன ஒருவேளை எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது. ஓகே, யூ ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் நாலேஜ், லெட் இட் பி அ சைட். But let us seek God, because everything is in His hand, not in our hand. அவர் கையில் இருக்குது. ஸோ நம்ம ஒருவேளை ஒரு ஹோப் நம்ம இழந்து போயிருக்கலாம். டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். கிரைஸ்ட் இஸ் யுவர் ஹோப். அவரால் எல்லாம் மாற்றக்கூடும். ஹோப்லெஸ் உமன் நம்ம பார்த்தோம்னா, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போனா, எல்கன்னாவுக்கு 2 மனைவி, பெனினா, ஹன்னா. ஹன்னா she was in rejections because அவளுக்கு குழந்தை இல்லை.
அதனாலதான் அவளுடைய கணவன் சொல்றாரு, 10 குமாரர்களை பார்க்கிலும் நான் உனக்கு சிறந்தவன் அல்லவா என்று கேட்கிறாரு. ஆனா இங்க பாருங்க, கூட ஒரு சக்கலத்தி இருக்கிறா. அன்னாளுக்கு முதல் மனைவி இருக்கிறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவளுக்கு குழந்தை எல்லாம் பாக்கியம் கிடைச்சிட்டு இவளுக்கு இல்லை. அவளை துக்கப்படுத்துறா, அவமானப்படுத்துறா, ஹியூமிலியேட் பண்றா. இவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி. அங்க 1 சாமுவேல் 1:6 நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தும். அல்லேலூயா. மிகவும் விசனப்படுத்துவாள். எப்பொழுதும் இப்படி அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவளை அவமானம் நிந்தை. அது ஒரு பக்கம். ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம். எல்கன்னா எப்பவும் கம்ஃபர்ட் பண்ணுவார். அது நீங்கள் 1 சாமுவேல் 1:8 நீங்கள் பார்க்கலாம். அவளை பார்த்து, அதனால ஏன் அழுகிற, சாப்பிடாம இருக்கிறன்னு போய் கேட்கிறாரு. சஞ்சலை ஏன் படுகிற அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று 10வது வசனத்துல பார்க்க. மனம் கசந்து எங்க போறான்னா கர்த்தரிடத்துல போறாள். she is going toward God, not toward man. மனுஷன் பக்கத்துல போகல, கர்த்தரை நோக்கி முறையிடுறார். அப்ப எப்படியாவது எனக்கு நீங்க குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க முடியாண்மை, உங்களால முடியல, ஹோப்லெஸ் லைஃப்ல நீங்க இருக்கும் பொழுது, knock the door of heaven, பரலோகத்துல இருக்கிற வாசலை தட்டணும். டெய்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு நாள் விடாம, அப்பா இந்த நிலைமையை உம்மால மாற்ற முடியும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நடக்கட்டும், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இப்படி நீங்க விடக்கூடாது. ஆண்டவரை நோக்கி தட்டுங்க, கதவை தட்டுங்க. பரலோகத்துல அனுதினமும் காலையில ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட இந்த காரியங்களை குறித்து ஜெபிக்கணும். நம்ம நிறைய பேர் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை, அதனால நம்ம அதை பார்க்க முடியவில்லை. அங்க போய் எப்படி அழுறா பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமை கண்ணோக்கி பார். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பாருங்க, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்சர். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்சர் என்ன சொல்றதுன்னா, சேனைகளின் கர்த்தாவே, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், என்னை நினைவு கூறுங்க, நான் இந்த அடியாளை நினைவு கூறுங்கன்னு சொல்லி, நீங்க எனக்கு ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை, நம்ம குழந்தை பாக்கியத்துக்கு தான் நம்ம ப்ரே பண்ணோம். ஆனா இங்க கரெக்டா எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை வச்சு, ஒரு நிபந்தனை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். என்ன பொருத்தனை பண்றான்னா, வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருவார். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராமிஸ், அதாவது இப்படி ஒரு ஆண்டவருக்காக நான் இந்த குழந்தைய கொடுப்பேன்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கடினம். ஆனா இவள் ஆண்டவருக்கு நான் அந்த குழந்தைய கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை இடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மீகா 7:7 சொன்னது போல, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். தேவனுக்கு காத்திருப்போம், தேவனுடைய காரியத்துக்காக நம்ம காத்திருப்போம். பவர்ஃபுல் டேவிட் ராஜா, மைட்டி கிங், அவர் கூட பாருங்க, அவர் எங்க இருந்து எனக்கு பதில் வரும்னு அவர் ஆணித்தரமாக இருந்தார். எப்படி நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆண்டவர்களாக இருந்தார். என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்னு நம்ம கேட்கிறாரு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒன்லி காட் கேன் டூ இட். ஒன்லி காட் வில் டூ இட் ஃபார் யூ. ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் ஒருவேளை ஹோப்லெஸ் லைஃப், என்ன பண்ணேன், என் பிள்ளைக்கு படிப்புக்கு நான் என்ன பண்ண போறேன், ஏன்னா படிப்பு செலவுக்கே பெரிய காரியம். பேரண்ட்ஸுக்கு பெரிய பிரச்சனை, பிள்ளைங்களை எப்படி கடத்தி விடணும். பெண் பிள்ளைங்களை பற்ற இன்னும் தலைக்கு அதிக பாரம். எப்படி நான் அவர்களுக்காக என்ன செய்ய போறேன். ஒரு காமன் மிடில் கிளாஸ் லைஃப்ல பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் ஏர்னிங்ஸை சேர்த்து வைப்பாங்க. பெண் பிள்ளைன்னா இன்னும் அதிகமாக செலவு ஏற்படும். ஃபியூச்சருக்காக, எஜுகேஷனுக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளையை பெற்றவங்களுக்கு அதிக செலவு, பாரம், இரட்டிப்பான செலவு. ஏன்னா ஒன்று பிள்ளைக்கு எஜுகேஷனும் கொடுக்கணும், அடுத்தபடியாக என்னன்னா கல்யாணம் பண்ணும்போது நிறைய கொடுக்கணும்.
அதுதான் ஒண்ணு. ஸோ பாரம் நிறைய இருக்கும். ஹோப்லெஸ், ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரும்போது ஒரு ஹோப்லெஸ் ரிஜெக்ஷன் லைஃப். ஏன்னா டாக்டர் அப்படி சொல்லிடுவார். ஒரு சிலருக்கு லோனை நான் எப்படி அடைக்க போறேன், இதை எப்படி நான் இந்த லோனை அடைச்சி தீர்க்க போறேன். ஒரு சிலருக்கு வீடு பாரம், வீடு இல்லையே, எப்படி நான் வீடை வாங்க போறேன் ஆண்டவரே. பெரிய பெரிய கனவுகள், ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியவில்லையே என்று சொல்லி நீங்க துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்க வாழ்க்கையில். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. தாவீதை போல எனக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும்னு நீங்க நம்பிக்கை வைங்க. 6:26 பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை என்று கவலைப்படாதிருங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிகளையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. நான் இன்னைக்குள்ளதை பத்தி நம்ம கவலைப்படணும். நாளைக்கு என்ன நம்ம நடக்க போகுது, நாளைக்கு ஃபியூச்சரை பத்தி நமக்கு நிறைய வரிஸ் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வரியை நீங்க கேரி பண்ணாதீங்க, பேர்டன் எல்லாம் லோவர் பண்ணுங்க. அந்த வரி எவ்ரிடே கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் வரி. நீங்க என்ன தேடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பறவைகளை பாருங்க, அவங்கள அறுவடையும் செய்யறது இல்லை, விதைக்கிறதும் இல்லை, ஆனாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க. அந்த பறவைகளுக்கு போஷிக்கிற தேவன் உங்களுக்கு போஷிக்க மாட்டாரா? உங்க தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆண்டவர் மேல பாரத்தை வைங்க. அதனால நீங்க கவலைப்படாம சந்தோஷமாக ஆண்டவரை நம்பிடுங்க. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. உங்க அவமானம், நிந்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்க துக்கத்துல போய் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஒரு நாள் நிச்சயமாக அச்சீவராக மாற்றுவார். நீங்க ஜெயம் பெறுகிறவர்களாக மாறுவீங்க. உங்களை அவமானப்படுத்துவங்க வெக்கப்பட்டு போற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நம்பிக்கை இழந்து போகாதீங்க. யூ வில் லீவ் அ விக்டோரியஸ் லைஃப். ஜெயம் பெறுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பன ஆண்டவரை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் நீர் இறங்கி வாரும் ஆண்டவரை, அவர்களை தொடுவீரார். அப்பா, அவர்கள் எடுக்கிற காரியங்களை ஜெயமாக மாற்றுங்க. பல பிரச்சனைகள், பல காரியங்கள் ஆண்டவரே உலகத்துல அப்பா வாழ விருப்பமே இல்லை ஆண்டவரே. நிந்தை, அவமானம் ஆண்டவரே, ஏசப்பா என்னால முடியவில்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்க. ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கடன், ஏன் எனக்கு இந்த பாரம், அப்பா வழி இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த சகோதர சகோதரியை பாருங்க ஆண்டவரே. அப்பா, முடியாண்மை, என்னால முடியவில்லை என்று சொல்லி அப்பா தகப்பனை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவிகரமாக இருப்பீராக. வழிகளை திறந்து கொடுங்க அப்பா. அந்த இதயத்தில் ஆண்டவரே வாஞ்சை நிறைவேற்றுவீராக. குமரலை காண்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன் அப்பா, இப்பொழுது அந்த இடத்துல அப்பா உங்களுடைய கரம் இறங்கட்டும். லார்ட் ஜீசஸ், I give all of them, those who are watching right now. முடியாண்மை ஆண்டவரே முடிய பண்ணுங்க ஆண்டவரே. அந்த காரியங்களை ஜெயமாக மாற்றுங்க ஆண்டவரே. சரீரத்துல பலவீனம், சோர்வு, டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்றதை மாற்றி போடுங்க ஆண்டவர். நம்பிக்கை கொடுங்க ஆண்டவர். குழந்தை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு குழந்தைய வைங்க, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். அப்பா தகப்பனே, பொருளாதார வீழ்ச்சியில சிக்கி இருக்கிறவங்களை சந்திங்க ஆண்டவர். அவங்க தேவைகளெல்லாம் நிறைவேற்றுங்க ஆண்டவர். வழிகளை திறந்து கொடுங்க. எல்லா சகல நன்மை ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தை கடந்து வரட்டும். பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. In Jesus name I pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.